வன்னியர் சங்கத்தின் சார்பில் சித்திரை முழு நிலவு மாநாடு மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக மரக்காணம் ஈசிஆர் சாலையில் போக்குவரத்து குறிப்பாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு முன் இதேபோன்று பாமகவினுடைய வன்னியர் சங்க மாநாடு நடைபெற்ற போது வாகனங்கள் சென்றதில் பல்வேறு கலவரங்கள் நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் 12 ஆண்டுகளுக்கு ஏற்பட்ட கலவரத்தின் எதிரொலியாக பாமக வாகனங்களுக்கு தடை விதித்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பதை தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது வன்னியர் சங்க மாநாடு. இதற்காக மரக்காணம் ஈசிஆர் சாலையில் வாகனங்கள் செல்ல பாமகவினுடைய வாகனங்கள் செல்ல தடை விதித்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த கலவரத்தினுடைய எதிரொலியாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடுகளை பாமகவுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சென்று கவனித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அழைப்பதிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கலிஃபத்துல்லா இணைப்பில். கலிஃபத்துல்லா, இப்போ இந்த வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு அங்கமாக விளங்கி வரும் வன்னியர் சங்க சார்பில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற்று வந்தது. அதன்படி கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வாகனங்கள் சென்று கொண்டிருந்தது. பாமகவினருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் இடையே மரக்காணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மோதல் ஏற்பட்டு பெரும் கலவரம் வெடித்தது. இதில் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், கார்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பதபரத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த நிலையில் நீதிமன்றம் மூலம் அனுமதி பெற்று இந்த ஆண்டு சித்திரை முழு நிலவு மாநாடு மாமல்லபுரத்தில் வரும் இந்த மாதம் 11ஆம் தேதி வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற உள்ள வன்னியர் சங்க மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக அன்புமணி தலைமையில் நடைபெற்று வரும் நிலையில் 2013ஆம் ஆண்டு நடைபெற்றதை போல் மீண்டும் கலவரம் ஏற்படாத வகையில் தேவையான முன்னெச்சரிக்கைகளை தமிழக காவல்துறையினர் எடுத்து வருகின்றனர். அதன்படி மாமல்லபுரத்தில் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள வன்னியர் சங்க மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு கடை சாலை வழியாக செல்ல தடை விதித்தது. இந்த நிலையில் அதன்படி புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மார்க்கங்களில் இருந்து வரும் மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் திண்டிவனம், அச்சரப்பாக்கம், மதுராந்தகம், செங்கல்பட்டு, திருக்கழுகுன்றம் சென்றும் வழியாக சென்று மாமல்லபுரம் செல்ல அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது என்றும் மதுபாட்டல்கள், ஆயுதங்கள் உட்பட எந்த பொருட்களையும் எடுத்து செல்லக்கூடாது என கோஷங்கள் எழுப்பக்கூடாது என காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மீது உத்தரவுகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோபாலகிருஷ்ணன். விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.